அனைவருக்கும் வணக்கம். இது கதைக்கான நேரம். தள்ளுபடி ஆகாத தன்னம்பிக்கை. தீப்தி, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாம்மா. அந்த பல்லாவரம் பையன் 7 மணிக்கு உன்னை பெண் பார்க்க வருகிறாராம், ப்ளீஸ் என்று அப்பா பரமன் கெஞ்சினார். வந்த ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு அப்பாவின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து சரி என்றாள் தீப்தி. செருப்பை மாட்டிக்கொண்டு வீட்டை விட்டு இறங்கி நடந்தாள். கூடவே அவள் மனசும் நடந்தது. இத்துடன் 10 ஆண்கள் பெண் பார்த்துவிட்டு போய்விட்டனர். வருபவன் எல்லாருமே பகற்கொள்ளைக்காரர்களாகவே இருந்தனர். எல்லாம் பிடித்தும் வரதட்சணை ஒன்றின் பேச்சால் வெளிநடப்பு செய்தார்கள். பெண்ணை பெற்றுவிட்டால் அவர்கள் கேட்பதற்கெல்லாம் தலையாட்ட வேண்டுமா என்ன? பாவம், என்னுடைய அப்பா அம்மா என்னை பெற்றதற்காக எவ்வளவுதான் தாழ்ந்து போவார்கள். ஆண் பிள்ளையை பெற்றுவிட்டால் கொம்பா முளைத்துவிடும். பேசும் தோரணை, நடப்பு, செய்கை என எல்லாவற்றிலும் ஒரு மதர்ப்பு, திமிர். பின் இந்த பல்லாவாரம்காரன் மட்டும் மனசையா பார்க்க போறான்? இவன் வந்து என்னென்ன கேட்க போறானோ? நடக்கிறப்போ நடக்கட்டும் என்றால் பெற்றவர்கள் கேட்கிறார்களா? அவர்கள் தங்கள் கடமையை முடிக்க வேண்டுமாம். இவர்களால் நான் தான் வருபவர்கள் முன் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஆசையும் இல்லாமல் இயந்திரம் போன்று நிற்க வேண்டியுள்ளது என்று தீப்தி மனதுக்குள் புலம்பியபடியே அலுவலகம் வந்து சேர்ந்தாள். அலுவலகத்திற்குள் நுழைந்து விட்டால் போதும், மற்ற எந்த நினைவும் வராது அவளுக்கு. வேலையில் ஒன்று விடுவாள். நேரம் போனதே தெரியவில்லை. பியூன் தீப்தியிடம் வந்து மேனேஜர் கூப்பிடுவதாக சொன்னபோதுதான் மணியை பார்த்தாள். மணி 3:47. அவசரமாக எழுந்து உள்ளே போனாள். மே ஐ கமின் என்று உள்ளே நுழைய, எஸ் கமின். தீப்தி, நான் சொன்ன வேலை எல்லாமே நீங்கள் முடிச்சிட்டீங்களா? சங்கரா பில்டர்ஸ்க்கு அனுப்ப வேண்டிய தபால்கள் எல்லாம் போஸ்ட் பண்ணியாச்சா என மேனேஜர் கேட்க, எல்லாம் முடிஞ்சிடுச்சு சார். தபால்களை கிரியிடம் கொடுத்து போஸ்ட் பண்ணிடுறேன். சார், ஒரு ரெக்வஸ்ட். 4 மணிக்கு வீட்டுக்கு போகணும், வித் யுவர் பர்மிஷன் என தயக்கத்துடன் கேட்டாள் தீப்தி. ஓ, வழக்கம் போலவா? போயிட்டு வாங்க என நக்கலாய் மேனேஜரிடமிருந்து பதில் வந்தது. அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டு கேட்டு தீப்திக்கு அவமானமாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் பர்மிஷன் கேட்பதும், அடுத்த நாள் அலுவலகமே ஆவலாய் அவள் முகம் பார்ப்பதும், ஷ என நொந்து கொண்டு புறப்பட்டாள். தன் பெற்றோர்களுக்காக வந்து நின்றாள் மாப்பிள்ளை வீட்டார் முன். மாப்பிள்ளை வீட்டார் ஒருவருக்கொருவர் தீப்தியை பார்த்து திருப்தியுடன் புன்னகைத்து கொண்டனர். சீர்வரிசை பற்றி பேச ஆரம்பித்தனர். பரமன் சார், ஜாதக பொருத்தம் ஓகே. பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையை விட்டுடணும். உங்களுக்கு ஒரே பெண் தான். இந்த வீட்டையும் இதுவரை சம்பாதித்த பணத்தையும் என் பையன் பேருக்கு எழுதி வச்சிடுங்கோ. நகை நட்டெல்லாம் உங்கள் பெண்ணுக்கு என்ன போடணுமோ அதை போட்டுடுவீங்கன்னு தெரியும். கல்யாணத்தை ஊர்லேயே பெரிய மண்டபம் மகாராஜா மகாலில் வச்சிருங்க. எங்களுக்கு நிறைய வசதியான பெரிய மனுஷங்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல வசதியாக இருக்கணும் மண்டபம் என மாப்பிள்ளையின் அப்பா கூச்சமின்றி கட்டளையிடும் தோரணையில் கேட்டவுடன் தீப்திக்கு ரத்தம் குதித்தது. அவளை பெற்றவர்கள் தங்கள் கண்களாலேயே சற்று அமைதியாய் இருக்குமாறு கெஞ்சினர். அம்சவல்லியும் பரமனும் வீழ்பிதுங்கி நின்றனர். ஆனால் பெண்ணுக்கு திருமணம் நடந்தாக வேண்டுமே என்ற எண்ணத்தில், பெண்ணையே உங்களுக்கு தரும்போது சொத்தை பற்றி என்ன? எங்களுக்கு பின்னால் இந்த வீடெல்லாம் என் மகளுக்கு தானே என்று அம்சவல்லி சாதாரணமாய் சொன்னாள். அலுவலகத்தில் பல ஆண்களோடு வேலை பார்த்த பெண். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுனா சாதாரணமா? எங்க சொந்தக்காரங்க வேலைக்கு போற பெண்ணை கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. உங்க பெண் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பெரிய மனசு பண்ணி நாங்கள் பண்ணிக்கிறோம். அதுக்கே நாங்கள் கேட்காமலேயே நிறையா சீர் செய்யணும் என்று தீப்தியின் நடத்தையை சந்தேகிக்கும்படி வார்த்தையை விட்டாள் மாப்பிள்ளையின் தாய். இதனை கேட்டதும் கோபத்தில் வெகுண்டாள் தீப்தி. ஆனாலும் அடக்கி கொண்டு, நான் ஒரு வார்த்தை பேச அனுமதிப்பீங்களா என்று கேட்டாள். அதற்கு மாப்பிள்ளையின் அப்பா, தாராளமாக பேசுமா என்றார். எழுந்து வீட்டை விட்டு வெளியே போங்க என்றாள் தீப்தி மாப்பிள்ளை வீட்டாரை பார்த்து. ஓஹோ, இவ்வளவு அகம்பாவமா? இந்த திமிரு பிடிச்சவ நமக்கு எதுக்கு? நல்ல வேலை தப்பிச்சோம், வாங்க கிளம்பலாம் என்றாள் மாப்பிள்ளையின் அம்மா. அவர்கள் போனதும் அம்சவல்லி, என்னடி இது, ஒரு வார்த்தை பேசணும்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து எறிஞ்சு பேசிட்டியே
என்று கேட்டாள். அம்மா, வரவன் எல்லாம் சொத்தை மட்டும்தான் விரும்புகிறான். என்னை புரிந்து கொள்ள முடியாதவர்களால் என்னை வாழ வைக்க முடியும்னு நான் நினைக்கல. நீங்கள் கொடுத்த கல்வி என்கிட்ட இருக்குது. அந்த கல்வி மூலமாக கிடைச்ச வேலை இருக்குது. அது உங்களுக்கு பின்னாலேயும் என்னை வாழ வைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. இந்த துணியை விடவா பெரிய துணை எனக்கு கிடைக்க போகுது? நீங்கள் ஊருக்காக கவலைப்பட்டுட்டு என்னை கண்ணீர் கடலில் தள்ளிடாதீங்க. இனிமே திருமண பேச்சே வேண்டாம். அது தானா நடந்தா நடக்கட்டும். இல்லைனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் படிப்பும் வேலையும் மட்டும் போதும் என்று வைராக்கியமாய் பேசிவிட்டு சென்றாள் தீப்தி. தன் மகளின் இத்தகைய புரிதலையும் வைராக்கியத்தையும் கண்டு மனம் நெகிழ்ந்தனர் தீப்தியை பெற்றவர்கள். 2 மாதங்களுக்கு பின்னர் தங்களின் மகள் தீப்தி எதிர்பார்த்ததை போன்று அவளை மட்டுமே நேசிக்கக்கூடிய ஒரு துணையை அவளின் பெற்றோர்கள் தேடி திருமணம் செய்து வைத்தனர். அந்த துணை அவளின் சொத்தையும் நேசிக்காமல், அவளின் சுதந்திரத்திலும் தலையிடாமல், அவளுக்கு எல்லாவற்றிலும் பக்கபலமாக இருந்தது. இனி அவளின் எதிர்கால வாழ்க்கையை சுயமரியாதையுடன் தீப்தி வாழ்வாளே. இந்த சிறுகதை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.